நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்கள் மொபைல் சப்போஸ் கீழே விழுந்தாலோ இல்லை உடஞ்சாலோ நீங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மொபைல் சர்வீஸு அதாவது டிஸ்பிளே உடஞ்சதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தவறான விஷயம் உங்களுக்கு வந்து வெளியே வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் சென்டரில் இன்னமும் இது நடக்குது. அதனால தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன். முதல்ல உங்கள் டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்பிளே தான் உடஞ்சிருச்சா அப்படின்றது. ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் மொபைல் நீங்கள் கீழே போகிறீங்க அப்படின்னா மொபைலில் மொத்தம் 3 லேயர்ஸ் வரும் ஃபஸ்ட்லேருந்தே. ஓகேங்களா, இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். அதாவது இப்போ வர மாடல் மோஸ்ட்லியில் மேலே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு கீழே டச்சும் டிஸ்பிளேவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டச்சும் கிளாஸும் ஒன்றா கொடுத்துருப்பாங்க, கீழே டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய மாடலில். பட் இப்போ வர எல்லா லேட்டஸ்ட் மோஸ்ட்லி எல்லா மாடலுமே கீழே வந்து டிஸ்பிளேவும் டச்சும் ஒன்றா தான் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டச்சு வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆகலை, எனக்கு டிஸ்பிளேயில் கோடு உழுது அப்படின்னா கண்டிப்பாக காம்போன்ற முறையில் தான் அதை மாற்ற முடியும். முழு டிஸ்பிளேவையுமே மாற்றி தான் மாற்ற முடியும். இது இல்லாமல் இதுக்கான வந்து சில பேர் சர்வீஸ் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே மொபைலில் மேலே இருக்கிற கிளாஸ் மட்டுமே உடையும். இப்போ லேட்டஸ்ட் வர எல்லா மாடலுமே கீழே வந்தீங்கன்னா அதோடைய கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அது வந்து சப்போஸ் கீழே வந்தால் உங்களுக்கு கம்மியாக செலவாகணும், கம்மியாக அதை மாற்றிட்டு ரீப்ளேஸ் பண்ணிப்பீங்கன்றதுக்காக. ஸோ கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்கன் ஆகும். கிளாஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கூகுள்லேயே கூட சர்ச் பண்ணி பாருங்கள். கிளாஸோட ரேட் அதிகபட்சம் 300, 400, 200 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் காம்போவை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய விலை 2000, 3000, 4000 மேலே கூட போகும். என்னதான் நீங்கள் வந்து புதுசாக காம்போவே மாற்றினீங்க அப்படின்னாலும் ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு எந்த காம்போலையுமே கிடைக்காது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ உங்களுடைய டிஸ்பிளேயில் கோடோ இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா மாடலுமே உங்கள் டிஸ்பிளேயில் வர்ற கோடு இல்லை டச்சஸ் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காம்போ தான் மாற்றி ஆகணும். அதுவே நீங்கள் ஓல்டு மாடலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டச்சையும் கிளாஸையும் மாற்றிக்கலாம். அதோடைய ப்ரைஸ் 400, 300 அந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் உங்களுடைய பட்ஜெட் வந்து வரும். ஓகேங்களா, கம்மியாக தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, என் மொபைல் என்ன தான் இருக்குதுன்னு உங்களுக்கு கேள்வியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக போங்க, உங்கள் மொபைலோட மாடலை போட்டு கிளாஸ் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே அதுவே உங்களுக்கு காட்டும். அதாவது டச்சு ப்ளஸ் கிளாஸு காம்போ மாதிரி உங்களுக்கு காட்டும். அதோடைய ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கிளாஸோட ப்ரைஸ் வந்து 100, 200 மட்டுமே காட்டும். அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் கிளாஸ் மட்டும் இருக்குதா இல்லை டச்சு வித் கிளாஸோடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் புரியணுன்னா கூகுளே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் குரோம்லேயும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு எனக்கு கிளாஸ் மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகபட்ச சார்ஜின்னு பார்த்தீங்கன்னா 800 to 1000 வரை சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து செப்பரேட் மிஷின் மூலமாக பிரித்து அதுக்கப்புறம் ஓசிஏ லேயர் போட்டு தான் அதுக்கு மேலே இருக்கிற கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் இருக்கிறனால ஸோ அதுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஓகே ஒரு மீடியமான அளவு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் சில சர்வீஸ் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிளாஸ் போனாலும் சரி அதிகபட்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 1000 rupees செலவாகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காம்போவாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போவோட ப்ரைஸ் ஏதாவது 3000, 4000 அது மாதிரி ப்ரைஸை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து அதுக்கான ப்ராஃபிட்டையும் அப்படியே எடுத்துப்பாங்க. உங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். நிறைய பேர் இன்னமும் அதை ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இப்போவாது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராமோட வந்து பேஜ் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.